எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே லட்டு நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு ஒரு 2 கப், சர்க்கரை 2 கப், கல்கண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, திராட்சை ஒரு 10லேருந்து 15, 1 டீஸ்பூன் அளவுக்கு நுணுக்குன ஏலக்காய் பொடி, ஒரு 3லேருந்து 5 கிராம்பு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டே நம்ம எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோன்னா கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து கரைக்க முடியாது. அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதை கலக்கிட்டு அதுக்கப்புறமா பாக்கி இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பூந்தி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பூந்தி பண்ணுற கரண்டின்னு கடையில் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருக்க ஜல்லி கரண்டியில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. மாவு ஊற்றுங்க, கீழே பாருங்கள் எப்படி முத்து முத்தாக கொட்டுது. இப்போ நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதனால் பூந்திக்கு ஷேப்பு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே தான். இப்போ ஒரு 3 நிமிஷத்தில் அது குக் ஆகிடும். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஆகக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கப்பவே எடுத்துடுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ பூந்தி மட்டும் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி நீட்டாக வாலாக வரும். திக்காக இருந்ததுன்னா ஒரே ஷேப்பில் வராது. அது பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பூந்திக்கு. இப்போ லட்டுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப்பு கடலை மாவுனா 2 கப்பு சர்க்கரை போடணும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் குறைச்சலாக வேணுன்னா குறைச்சலாக போட்டுக்கோங்க. இப்போ 2 கப்பு சர்க்கரைக்கு நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதில் ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் கலர் பவுடர் சேர்க்குறேன், எல்லோ கலரு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பூந்தியோட கலர் போதும்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதில் வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் அப்புறம் கிராம்பையும் சேர்த்துக்கலாம். கிராம்பு சேர்த்து பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் வாசனை. இதை வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லட்டில் போடுறதுக்காக முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஒரு தவாவில் போட்டுக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திராட்சையை போட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள், திராட்சை நல்லா இதெல்லாம் உப்பி வந்துட்டுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை பூந்தியில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கல்கண்டு சேர்த்துக்கோங்க. கல்கண்டு போட்டால் நல்லாயிருக்கும். அப்பப்போ நல்லா அது கடிக்கிறது இப்போ வரப்போ நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க சர்க்கரை பாவை வந்து எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் பூந்திக்கு நிறைய தேவைப்படாது, பார்த்துட்டு ஊற்றுங்க. நிறையா ஊற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பூந்தி பண்ண வராது. இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. சரியாக தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ ஆறிட்டுது. இதுலேருந்து ஒரு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லட்டும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டால் போதும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, லட்டு பிடிக்க வராது. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டுது. நல்லா எல்லாம் சோக் பண்ணிக்கிட்டுது பூந்தி சுகர் சிரப்பெல்லாம். இப்போ நம்ம இதை எடுத்து லட்டு பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கோங்க, ஒட்டாமல் வரத்துக்கு. இந்த லட்டு கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும், அப்போ தான் அது ஷேப்பு ஒழுங்காக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட வேண்டியதான். இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கையால் அழுத்திக்கோங்க. அது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம லட்டு ஷேப்புக்கு உருண்டை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.